ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். இதில் ரொம்ப ஃபேமஸான முத்துசாமி, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகிறப்ப அவர் தான் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சராக இருந்தார். டெட்ரா பேக்லலாம் கூட கொடுக்கலான்னு ஒரு ஐடியா சொன்னவர். அதே போல் காலையில் குடிப்பவங்களை குடிகாரர்கள்னு சொல்லாதீங்கன்னா நமக்கு அன்பான அட்வைஸ் கொடுத்தவர். ஆனாலும் பேசிக்கலி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அவரை எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் இங்கு வெற்றி பெறுவாரா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதுக்கு தான் இந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அப்பொழுது இளைஞரணி தலைவராக இருந்த யுவராஜா அவர் இங்கே போட்டி போடுகிறார். தாமரை சின்னத்தில் போட்டி போடுறார். அவருக்கு வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்திய திரு தியானேஸ்வரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இந்த ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2,45,000 பேர் இருக்காங்க. ஆனால் 2021 தேர்தலில் 2,93,000 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 47,565 பேரை ரெப்புடேஷனு, ஒரே பேரில் 2 இடத்துல இருக்கிறது, செத்து போனவங்கள்லாம் இன்னும் லிஸ்ட்டில் இருக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்ஐஆரில் நீக்குனது 47,000 சுச்சம் இருக்குது. 2021 பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் 70.14%. 2026 87.65%. முத்துசாமி யுவராஜா தாண்டி விஜய்ங்கிறவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் கே ஆனந்த மோகன் தாவேகா கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. இப்போ வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது. இது எஸ்ஐஆர்னால நடந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பகுதியில் இளம் பெண்களும் இளைஞர்களும் எந்த அளவுக்கு ஆர்வமாக வாக்களிச்சாங்க, அவங்க யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க? இந்த தொகுதியிலும் இளைஞர்கள் தாவை கேட்கிறாங்க, அதுல மாற்றமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 20-25% ஓட்ட இந்த தொகுதியில பிரிப்பாங்கன்னு கணிப்பு இருக்குங்க. இப்போ இந்த தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் 20-25% வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படின்னா அது யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க? அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த வாக்குகளையா இல்ல திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறாங்களா? திமுக வாக்குகளை இது அதிகபட்சம் இருக்கு. ஆனா போன டைம் வெற்றி பார்த்தீங்கன்னா 25,000-20,000 வெற்றி வித்தியாசத்துல வாக்கு வெற்றி பெற்றவர். இந்த டைம் வெற்றி பெறும் விகிதம் 1000-2000 வயசுல வெற்றி பெற வாய்ப்பு இருந்தது. ஃபுல் மெஜாரிட்டி இங்க வெற்றி பெறதுக்கான சாத்தியங்கள் இல்லைங்க. அதான் சார், ஆக்சுவலா நான் தான் கோட்டை அப்படின்னு தனி மெஜாரிட்டி இருக்கிறத விட அந்த 20,000 ஓட்டுகளும் தாவேக்காக்கு தான் போகுதுங்க. அதோட ஜெயிக்க இப்போ நீங்கள் சொன்னது 2021 வாக்கு வித்தியாசங்கிறது 22,089 வாக்குகள் சரியாக சொன்னோன்னா. இப்போ அந்த மார்ஜின்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிடும், தின் மார்ஜினாக குறைஞ்சிடும். காரணம் நீங்கள் சொல்கிறது நாம் தமிழர் கட்சி குறிப்பாக தாவேக்கா அதிக அளவில் இளைஞருடைய வாக்குகளையும் பிரிக்கிறதுனால இந்த மார்ஜின்ங்கிறது ரொம்ப தின்னாயிடும் அப்படிங்கிறீங்க. அந்த தின் மார்ஜின்ல யுவராஜா ஜெயிப்பாரா இல்லை ஓரளவு அவருக்கு ஒரு நல்ல பெயர் அந்த பகுதியில் இருக்கிறதுனால முத்துசாமி ஜெயிப்பாரா? முத்துசாமி ஜெயிக்கிறாருன்னா என்ன காரணம்? கடைசி நேரம் பணப்பட்டு மேடம், இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லைன்னா ரொம்ப டஃப் ஃபைட்டா இருந்துச்சு. ஏன்னா பிஜேபி ஈரோட்ல வளர்ந்து கட்சி நல்லா ஓரளவு வளர்ந்த மாதிரி இருக்கு. ஆனா அதிமுக கோட்டதாங்க. பட் இருந்தாலும் பிஜேபி கொஞ்சம் அதிகமாகி ஒரு நடைப்பயணம் பொதுக்கூட்டமும் நடத்துறதுனால அது ஒரு எழுச்சியோட இருந்துச்சு. பிஜேபியோட சின்னத்துல போட்டி போறதுனால இங்க தொகுதி எல்லாமே பாடுபட்டு உழைச்சாங்க. அதனால எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டஃப் ஃபைட்டா தான் இருந்துச்சுங்க. அவராகிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் யுவராஜே வருவாருங்கிற மென்டாலிட்டியில இருந்துச்சுங்க. அந்த எலெக்ஷனுக்கு முடிய தினம் பணப்பட்டுவாடா கொஞ்சம் அதிகமானதுனால அது குறைந்த வாக்கு வித்தியாசத்துல அதுவும் இல்லாம ஒரு கொஞ்சம் அனுபவிக்க தலைவர் யுவராஜ் கம்பேர் பண்றப்போ ஒரு கொஞ்சம் முதிர்ச்சியில முக்கிறேன் எங்க சமூகத்துல பெரியனால அந்த இதுல அப்புறம் அங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சமூகம் சார்ந்த ஓட்டுகள் இந்த தொகுதியில் இருக்கு. இப்போ யுவராஜாவுக்கு அண்ணாமலை போன்றவர்கள், ஜி.கே. வாசன் அவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் பிரச்சாரம் பெரிய லெவலில் நடந்தால் கூட எங்க இடத்துல சுணக்கமானாங்க? அந்த பணப்பட்டுவாடால மட்டுமா இல்லை யுவராஜா இன்னும் ஆக்டிவாக பிரச்சாரம் செய்யலையா? என்ன பிரச்சனைங்க? அவரை இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளரை தான் பாக்குறாங்க. பட் பாரதிய ஜனதா கட்சி சின்னத்துல தாமரை சின்னத்தில் நின்னாலுமே அங்க இருக்கிற பறவைகளுக்கு அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த மாதிரி அவர் கட்சி அதாவது ஒருங்கிணைக்காத மாதிரி நிச்சுக்கல, நீர்ல தண்ணி ஓட்டாத மாதிரி தண்ணி இணைக்கிற மாதிரி இருப்பாரு. பட் அவரை சூழ்ந்திருந்தவங்க ஏடிஎம்கேவாகட்டும் பிஜேபிக்காரராகட்டும் அவருக்காக மனக்கெட்டு பண்ணாங்க. பட் அவர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் எடுத்துட்டாருங்கிறது அங்க இருக்கு.
சார் இப்போ உங்களை பொறுத்தளவு இந்த தொகுதியில முத்துசாமிக்கு தான் ஒரு சின்ன அளவில் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஆனால் அதில் அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. கண்டிப்பாங்க. சொல்ல முடியாது. ஆண்ட ஊழியத்துல என்ன மாற்றம் கூட வரல. என்னுடைய அனுபவத்தில் கேட்டது. ஏன்னா 100% உண்மை சொல்ல மாட்டேங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கூட எல்லாம் பேசுறாங்க. இப்ப வந்து ஜெயிக்கிற கட்சி நான் ஓட்டு போட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து வாய்ப்புகள் வந்து அவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது ஒழிய உறுதியாக சொல்ல முடியாது. அவரு தான் வெற்றி பெறுவாருங்கிறது. ஆனா ஜெயிக்கிறதே குறைந்த மார்ஜின். அப்படிங்கும்போது இவருக்கும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அதில் வந்து ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ரொம்ப தின் மார்ஜின் தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சென்ற முறையே 22,000 சுச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திரு எஸ் முத்துசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். எஸ் முத்துசாமி திமுகவில் இருந்தாலும் ஒரு கண்ணியமான தலைவராக பார்க்கப்படுகிறார் ஈரோடில், அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். தாவேக்கா அங்கே மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழருக்கும் கூட அங்கே நல்ல செல்வாக்கு இருக்கிறது. அவங்க 20லேருந்து 25% இருவரும் பிரித்தா கூட அது அதிகமாக திமுகவுடைய வாக்கு வங்கிகளை தான் பிரிக்கிறாங்க. அப்படின்னாலும் எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். யுவராஜா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல பிரச்சாரம் செய்திருக்கலாம். அவர் வந்து தாமரை இலை தண்ணீர், அவருக்கு போட்டி போடுறது வந்தும் தாமரை சின்னத்தில் தான் போட்டி போடுறாரு. ஆனால் தாமரை இலையில தண்ணி மாதிரி ஒட்டாம பாஜகவினர் இன்னும் அவர் பெரிய அளவில் மிங்கிள் ஆகலை. அதிமுகவினர் உயிரை கொடுத்தெல்லாம் வேலை செஞ்சாங்க. இருந்தால் கூட அவர் தன்னை இன்னும் அந்த தமாக அந்த கூட்டிலிருந்து அவர் வெளியில் வராமல் இன்னும் கூட எஃபெக்டிவாக பிரச்சாரம் செய்திருக்கலாம் அப்படிங்கிறது கள ஆய்வு சொல்கிறது. பலரும் கருத்து சொல்கிறாங்க, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அது எந்த வெற்றி பெறக்கூடிய கட்சி அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தான் தெரியும். சமூகத்திலும் ஒரு கண்ணியமிக்க ஒரு தலைவராக இருக்கிறதுனால, ஒரு சீசன்டு பொலிட்டிஷியனாக இருக்கிறதுனால எஸ் முத்துசாமிக்கு ஒரு சின்ன லெவலில் எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் மே 4 தாவேக்கா மிகப்பெரிய அளவில் வாக்கு பிரித்ததுன்னா அதுவும் கூட அவருக்கு ஒரு சர்க்கிளை ஏற்படுத்தலாம். ஒரு முடிவுங்கிறது ஒரு மிகவும் இழுபறியாகவும் அதே நேரத்தில் ஒரு சின்ன அளவு எட்ஜும் இருக்கக்கூடிய வகையில் தான் இந்த தொகுதி இருக்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.